allindiapackages.com US, UK, சிங்கப்பூர், மலேசியா அப்படி எங்கே இருந்தீங்கனாலும் சரி இந்தியாவுக்கு வந்து ட்ரிப் அடிக்கணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து டூரை பிளான் பண்ணி கூடவே இருந்து உங்களை அழகாக வழி அனுப்பி வைப்பாங்க. ஒரு தாட்டு இவங்க கூட இருந்துட்டிங்கன்னா அடுத்த தாட்டு ட்ரிப்பும் இவங்க கூட தான் வருவீங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக எந்த அளவுக்கு வந்து அந்த பேர் இருக்குதோ அதே அளவுக்கு வந்து கிறிஸ்பாக வந்து ஸ்க்ரீன் பிளே நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. பாராட்டுக்கள். ஒரு 4-5 படம் வந்துருக்குது. கிட்டத்தட்ட 2-3 படங்கள் நல்ல படம். அதுக்குள்ளே இந்த ஒரு படம் இது தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப மனசு பதைப்பதைக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப வந்து இந்த கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாகிட்டே வருது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் தமிழ் சினிமா தந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் பாராட்டு சாய் தன்சிகாவுக்கு. உண்மையாலுமே ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ரோல். ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டையில் அடி வாங்குறது, கத்தியில் குத்து வாங்குறதுன்ட்டு அவங்க பண்ணாத விஷயமே இல்லை. அவ்வளோ தூரம் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயினை வந்து அனுபவிக்கிறத நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியுது. அப்படி அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினையும் தாங்கிட்டு அதுக்குள்ளே ஆக்டிங்லையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயம். இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல மீட்டியான ரோலை செலக்ட் பண்ணுறதும் வந்து உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களுடைய ஆக்டிங்காண்டி வந்து ஒரு நேஷனலோ இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷனோ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. இன்னொரு பக்கம் கலை ஒரு படத்துக்குள்ளே இருந்தாலே அந்த படம் டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவர் கொண்டு வந்துட்டார். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு டீசெண்டான படத்துக்குள்ளே அழகாக சும்மா வந்து அந்த ரோலை மட்டும் ப்ளே பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு அந்த மேனர்ஸையெல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது அந்த படம் அப்படிங்கிறது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் போகிறது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்க்க முடிகிறது. மைனஸ் அப்படின்னா என்னென்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒர்க்கெல்லாம் அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக பிசுரடிக்குது. ஒரு செல்ஃபோனில் எடுத்த ஃபீலிங்கெல்லாம் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து தருது. அது டிஏயில் மிஸ் பண்ணாங்களா எதில் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் நிறைய இடத்துல பிளர்டாக வந்து தெரிஞ்சுது. மேபி ப்ரொஜெக்ஷன் சரியில்லையா இல்லை மொத்தமே அப்படித்தானா தெரில. சில பார்ட்ஸாக வந்து அது தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து ஒரு குறையாக வந்து நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் நிறைய அப்படிங்கிறது வந்து சினிமோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தோம்னா அந்த கொடைக்கானல் சைடு போயிட்டு வந்து அந்த த்ரில்லர் அந்த வீடெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட்டிங் எப்போவுமே வந்து மயிர்கூச்சிரிகிற மண்டைக்கு பின்னாடி லைட்லாம் வைக்காமல் அந்த கொடைக்கானல் எப்படி நமக்கு ஃபீல் ஆகுமோ அந்த குளிரோட அதை அப்படியே எடுத்து கொண்டு கொடுத்துருக்கார் நம்ம சினிமோட்டோகிராஃபர். அதுதான் வந்து இந்த த்ரில்லரை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜெலாம் வந்து கொஞ்சம் பயம் வைக்கிறதும் வந்து அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப், செம ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கலைக்கு வந்து ஒரு பாராட்டு பண்ணணும். என்னென்னா அந்த கொடைக்கானல் குளிரில் பார்த்திங்கன்னா ஏதோ அருவியில் குளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருக்குறாங்க. சட்டையெல்லாம் ஊற்றிட்டு அவருடைய இந்த நடுங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்தளவுக்கு டெடிக்கேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வேணால் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கையெழுத்தை வந்து இந்திய சினிமாவில் போடாமல் இருக்கலாம். பட் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மகுடம் அப்படிங்கிறது அவர் காத்துட்ருக்குது. ஏன்னா இந்த டெடிக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிற ஆக்டர்களுக்கு. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலே வந்து எனக்கு ப்ராஜெக்ட் வேண்டாம் பாதியில் வரேன்னு சொல்கிற ஆட்களுக்கு இடையில் கலையெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து கலைக்காக பாடுபடுகிறார் அப்படின்னு சொல்லாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே த்ரில்லிங்காக போகுது, நல்லா என்கேஜிங்காக போகுது. அதான் விக்கி வந்து டைரக்டர் அவர்களுக்கு வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. ட்விஸ்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு இரண்டாம் பாதி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேட்டர் வந்து ரிவீல் ஆகுது. அந்த ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு லேக் அடித்து கொஞ்சம் அப்படியே மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை இழந்துருது. ஆனால் அதை அப்படியே வந்து அந்த பேஸை பிக் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய புதுமைகளை புகுத்தி தன்னுடைய திறமை என்ன அப்படின்னு வந்து டைரக்டர் ப்ரூவ் பண்ணுறங்காட்டிக்கு நம்ம வெளியில் வரும்போது வந்து நல்ல படம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு வரதை தவிர வேறு ஆப்ஷனே வைக்காமல் இருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது வந்து டைரக்டர் அவருடைய விஷன் அப்படின்னு நினைக்கிறேன். பாராட்டுகள். தன்சிகாவுக்கு பாராட்டு. இசை பிஜிஎம் வந்து தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ ஆக்சுவலாக வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லா தூக்கி கொடுக்குறங்காட்டிக்கு இசை வந்து பயங்கரமாக கவனிக்க தோணலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சினிமோட்டோகிராஃபியும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி அந்தளவுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க்காக பயங்கரமாக இறங்கி பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இந்த படம் கம்மியாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு வேறு லெவல் படம். ஆனால் இப்போ இருக்கிற ப்ராடக்ட் வந்து சலைச்சது கிடையாது. நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான த்ரில்லர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்த 125 ரூபாய்க்கு விஷயம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இந்த உறவுக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு வந்து 65 மார்க்குகள் சினிபி ரேட்டிங்காக தருவேன். நீங்களும் போய் cinebi.in iOS ஆண்ட்ராய்டு ஆப் அதுலேயும் பண்ணிவிட்டு சின்ன விஷயங்கள் இந்த படத்தை பற்றி கூட வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளாக எழுதுங்க, திட்டுங்க. அடிக்கிறதுக்கு ஏதாவது கட்டியிருந்தால் அடிச்சிருவீங்கன்னு தெரியும், அடிச்சிடாதீங்க. அதே மாதிரி வந்து நண்பர்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணோம்னா ஷேர் பட்டன் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.